ஒவ்வொரு இடத்துலயும் பாஸ் மார்க் வாங்கிட்டே இருக்காரு. அதாவது கதை சூஸ் பண்ணும்போது, மியூசிக் டைரக்டர் சூஸ் பண்ணும்போது, கடைசியா கெஸ்டிங் கரெக்ட்டா சூஸ் பண்ணிருக்காரு. உங்களுக்கு எப்படி இருந்தது அவர் வந்தது? நான் வந்து அ அவர கூப்பிட்டா நல்லா இருக்குன்னு நான் நெனச்சேன். நினைச்சீங்க. ஆனா அத டைரக்டரே வந்து சஜெஸ்ட் பண்ணவும், ம். அப்புறம் அவங்க கேட்டோனே அவரும் இந்த டைட்டிலுக்காகவே சரின்ட்டாரு. காரணம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து மக்கள் தான் இத வாசிப்பாங்க. ம். அத வாசிக்கிறவங்களுக்குன்னே ஒரு ஜாதி பெயரே குடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ம ஒரு மித்து. அது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இத எல்லாரும் வாசிக்கலாம். அப்படிங்கிறத அவர் பாணியில அவர் சொன்னது. இது இசைக்கே வந்து ஒரு ஆதி இசை இது. ம். ஆதி தமிழன் வாசித்த இறை. இப்ப இசை. அதே மாரி தான் சிநேகன்னு அதுக்கு தகுந்த மாரி பாட்டு எழுதியிருப்பாரு. அந்த மேட்ர வந்து சொல்றதுக்கு இவர் வந்து பொருத்தமான ஒரு மனிதரா இருப்பாரு. அப்படின்னது நாங்கெல்லாம் கூப்பிட்டோன்னே உடனே சரின்னு சொல்ட்டாரு. அவரு என்னுடைய ரசிகர் வேற. அதனால நானும் அதில கலந்துக்கிறேன்னோன்னே, அண்ணன் பேச்ச கேட்கணும். அப்படியே நானும் பேசிக்கலாம். சிரிச்சுட்டே அப்படின்னு இருந்தாரு. சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப ரசிச்சு கேட்பாரு. நான் என்ன டாபிக் எடுத்து பேசினாலும் ரொம்ப பெரிய ரசிகர் எனக்கு. அவர் வந்து மேடைகள்ல இப்படி நல்லா மனம் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சதே என்னுடைய பேச்ச கேட்ட பிறகு தான். அவர் எப்பயுமே ரொம்ப சீரியஸா தான் இருப்பாரு. ஒரு உணர்ச்சி மயமிக்க பேச்சு தான் பேசுவாரு அப்படின்னு. ஆனா அவரே வந்து ஒரு மனம் மகிழ்ந்து சிரிக்கிற மாரி அன்னைக்கு அந்த மாண்புமிகு பறை இசை வெளியீட்டு விழா வந்து ரொம்ப நல்ல ஒரு ஜனரஞ்சகமா இருந்தது.